அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். இலங்கை மத்திய வங்கியானது தங்களுடைய வட்டி விகிதத்தை அதிகரித்துள்ளார்கள். இவ்வாறு வட்டி விகிதத்தை அதிகரித்ததன் காரணமாக இலங்கை பங்குச்சந்தையிலே எவ்வாறான மாற்றங்கள் நிகழப்போகிறது என்றுதான் நாம் இந்த வீடியோவிலே முழுமையாக பார்க்க போகின்றோம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து நீங்களும் பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். முதலாவதாக இலங்கை மத்திய வங்கியானது ஓவர் நைட் பாலிசி ரேட்டை 100 புள்ளிகள் அதிகரித்து 8.75 வீதமாக நிர்ணயித்துள்ளார்கள். இவ்வாறு 100 புள்ளிகளை அதிகரித்ததற்காக வேண்டி இலங்கை மத்திய வங்கி சொல்லக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால், இலங்கையினுடைய பணவீக்கமானது எதிர்காலத்திலும் அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளது என்றும், மிடில் ஈஸ்ட் வார் காரணமாக மசகு எண்ணெய்களினுடைய விலை அதிகரித்ததன் காரணமாகவும், அதிகமான இறக்குமதி காரணமாக அந்நிய செலவாணியிலே இருக்கக்கூடிய அதிகமான அழுத்தங்களும் தான் இதற்கான முக்கிய காரணங்கள் என்று இலங்கை மத்திய வங்கி சொல்கிறது. சரி, இலங்கை மத்திய வங்கி வட்டி விகிதத்தை உயர்த்தியுள்ளது. இதனால் இலங்கை பங்குச்சந்தையிலே எவ்வாறான மாற்றங்கள், எவ்வாறான தாக்கங்கள் ஏற்படும் என்று பார்த்தோம் என்று சொன்னால், பொதுவாக வட்டி வீதம் உயர்வது என்பது முதலீட்டாளர்களுக்கும் பங்குச்சந்தைக்கும் நல்ல செய்தி கிடையாது. ஏன் என்று சொன்னால், வங்கிகளுக்கு இடையிலான வட்டி வீதமே 8.75 வீதம் என்கின்ற போதும் வங்கிகள் தங்களது வாடிக்கையாளர்களுக்கு எஃப்டியிலே வைப்பு செய்வதற்காக வேண்டி அதிகமான ரேட்டை தான் வழங்குவார்கள். இதனால் அதிகமான முதலீட்டாளர்கள் ரிஸ்கை குறைப்பதற்காக வேண்டி வங்கிகளிலே எஃப்டியில் வைப்பிடுவதற்கு சென்று விடுவார்கள். இரண்டாவது காரணம், பங்குச்சந்தையிலே லிஸ்டா இருக்கக்கூடிய கம்பெனிகள் வங்கியிலே கடன் வாங்கியிருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய கடனுக்கான வட்டி வீதம் உயர்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய ப்ராஃபிட் மார்ஜினிலே அது குறைவடையும். மூன்றாவது காரணம் என்னவென்று சொன்னால், இலங்கை பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் அதிகமானவர்கள் மார்ஜின் கோல் பண்ணி ட்ரேட் பண்ணக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள். இவ்வாறு ட்ரேட் பண்ணுவதன் காரணமாகத்தான் இலங்கை பங்குச்சந்தையானது உயர்வுகளையும் சரிவுகளையும் சந்திக்கின்றது. இப்போது வட்டி வீதம் கூடிவிட்டதன் காரணமாக அநேகமானவர்களுடைய கைகளிலே பணப்புழக்கம் குறைந்துவிடும். இவ்வாறு பணப்புழக்கம் குறைவதன் காரணமாக அதிகமானவர்கள் ட்ரேடிங் செய்ய மாட்டார்கள். இதனால் இலங்கை பங்குச்சந்தையானது குறுகிய காலத்துக்கு சரிவடைவதற்கு அதிகமான வாய்ப்புகள் காணப்படுகிறது. இது யாருக்கெல்லாம் அதிகமான நன்மையை கொடுக்கும் என்று சொன்னால், இலங்கை பங்குச்சந்தையிலே லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவர்களுக்கு இது ஒரு சாதகமான விளைவாக காணப்படும். நீங்கள் இலங்கை பங்குச்சந்தையிலே முதலீடு செய்யக்கூடிய ஒருவராக இருந்தால் இந்த வட்டி வீதமானது எவ்வாறான பாதிப்பு செலுத்தும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கின்றீர்களோ அதனை கமெண்ட் செய்துவிட்டு, இது போன்று இலங்கை பங்குச்சந்தை தொடர்பான விடயங்களை தொடர்ந்தும் அறிந்து கொள்வதற்கு என்னுடைய பேஜை ஃபாலோ பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள்.